அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அதிகாலை வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை, 31வது நாள், ஆகஸ்ட் மாதம் 2025. இந்த அற்புதமான காலை பொழுதில் அண்ணாமலையாரின் தரிசனத்தோட அவருடைய ஆசியுடன் இன்றைய தினத்தை அற்புதமாகவும் அதிசயங்கள் நிறைந்தும் உணரப்போகிறோம். எல்லோருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லோர் நினைப்பதும் நடக்கணும். அவங்களுக்கு அருளாசி கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தி அண்ணாமலையார் காப்பாற்றுவார். எல்லோருக்குமே இன்றைக்கு தேவைகள் ஜாஸ்தி இருக்குது. அது எல்லாமே வேணும் வேணும் எனக்கு வேணும்னு தான் நினைக்கிறோம். நம்ம எதை கொடுக்குறோம் வேணும் என்று நினைப்பதற்கு அப்படின்னு யாரும் யோசிக்கிறதில்ல. கொடுக்கறதுனாலே நமக்கு பணம் தான் ஞாபகம் வருது. வேணும் என்றாலும் பணத்தை தான் நம்ம யோசிக்கிறோம். பணம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கருவி, ஒரு டூல், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி அதை பற்றி தான் ரொம்ப யோசிச்சுட்டு நமக்கு முக்கியமாக வாழ்க்கையில் எதை வேணுங்கிறதே மறந்துட்டு நிற்கிறோம். குடும்பம் வேணும், சந்தோஷம் வேணும், அமைதி வேணும், அருள் வேணும், இதெல்லாம் தான் வேணும் இல்லையா? இதை வேணும்னு நினச்சாலே மித்ததெல்லாம் தானாகவே நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தின் பின்னாடி ஓடும் பொழுது தான் அது கிடைக்கும் அப்படின்னு. நிறைய நேரங்களில் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த ஓட்டத்தை நிறுத்திட்டு இனிமேல் என்னால் ஓட முடியாது, அவ்வளோதான், என்ன வேணால் நடக்கட்டும் போ அப்படின்னு நீங்கள் உட்காருவீங்க. அப்போ தான் எல்லாமே நடக்கும். அதனால் நடப்பவை எல்லாம் நம்ம கையில் இல்லை, எல்லாம் அவருடைய அருள் அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருந்தீங்கனாலே எல்லாமே நடக்கும். உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைக்கும். ஆனால் நமக்கு ஒரு பதட்டத்தை, ஐயோ இன்றைக்கி இந்த இஎம்ஐ கட்டணும், அந்த லோனு கட்டணும், பணம் இல்லையே அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. கொஞ்சம் அமைதியாக அமர்ந்து, ஐயனே நாளைக்கு நான் லோன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், அது நீ பொறுப்பு அப்படின்னு விட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்கள். என்ன நம்மளால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? வருத்தப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ இந்த வருத்தங்கள், கவலைகள் எல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி நம்ம அண்ணாமலையார் அருளை நாடுவோம், அவர்கிட்ட கேட்போம், அவரை தேடுவோம். எல்லாமே அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் ஆரம்பிக்கலாம். அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை அம்மன் கரோகரா.